போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரியா? எங்கடி போற? பேக் ஒரு கையில, புக் ஒரு கையில, காபி தண்ணி கேட்கலான்னு பார்த்தா எங்கடி காலங்காத்தால கிளம்பிட்டேன் சொல்லு. அத்தை நீங்களே சொல்லுங்களேன் எங்க போறேன்னு. அடி இளவெடுத்து கிறுக்கி, நான் உன்னை கேட்ட நீ என்ன கேட்கற? எங்கடி போற? பேங்குக்கு அத்தை, பேங்குக்கு போறேன். பேங்குக்கு போறியா? நீ எதுக்கு பேங்குக்கு போற? ஏத்த இந்த பேக்ல என்ன இருக்கு சொல்லுங்க? 10,000 ரூபாய் பணம் இருக்கத்த, சங்கத்து பணம். சங்கத்துல நீ கட்டுறியா நான் கட்டுறேன்னு ஒரு சண்டாங்க. அதான் நானே கட்டுறேன்னு சொல்லி பெருந்தன்மையா வாங்கிட்டு வந்தத. நான் போய் கட்டி விட்டுட்டு வந்துடுறேன். சங்கத்து பணமா? சங்கத்து பணத்தை நீ எதுக்கு வாங்கிட்டு வந்த? யாரை கட்டிட்டு போறாங்க? உனக்கு தான் எழுத படிக்கவே தெரியாது. பேங்க்ல போய் என்ன பண்ண போற? அதுவும் இந்த கையில பேகம் அந்த கையில புக்கா? அடாடாடாடா. ஏத்த எழுது படிக்க தெரியாதுன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். வெளியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியவா போகுது? சும்மா இருங்க, எனக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். அப்பதான் நான் போய் பணத்தை போட்டு விட்டுட்டு வந்துடுறேன். பேங்க்குக்கு போற சரி, அந்த கையில என்ன? இது போடுற பணம் எடுக்கிற பணம் எல்லாம் எழுதிக்கிட்டு வரதா? வேற எதுக்கு? நீ தான் எழுது படிக்கவே தெரியாது முட்டாளு. உன்னை நம்பி எப்படி 10,000 கொடுத்து அமிச்சாங்க சொல்லு? நான் என்ன கேனச்சிருக்கேன்? அவளை கூடவா எனக்கு தெரியாது? என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறேன், அவளுக்கு ஒரு 500 ரூபாய் கூட எல்லாம் எழுதி கொடுக்க போறேன். இது எப்படி இருக்கு? நான் என்ன முட்டாளு நினைச்சிட்டீங்களா? போங்கத்தா, எல்லாம் எனக்கும் தெரியும். ஏண்டி 500 ரூபாய் கொடுத்து எழுத வைக்கிறதுக்கு பேசாம அவங்களே யாராச்சும் போட்டு எழுதிட்டு வந்திருப்பாங்களே. இப்போ 500 ரூபாய் நமக்கு தானே நஷ்டம். அவங்க சொல்லும் போது நான் மாட்டேன்னு சொன்னா எனக்கு எழுத படிக்க தெரியாத அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க. 500 ரூபாய் தானே போனா போது, என் மான மரியாதை மிச்சமாகும்ல, அதான்.